மகனே நீ பழி வாங்கிட்டியாடா, உன் மேல கேஸ் போட போறேன் நான். உங்களோட ஆட்டமும் மற்றவங்களோட கூட ஆடுறவங்களோட ஆட்டமும் ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. பாவி உலகம் பூரா பொண்டாடின ஆனந்த நடத்த நகைச்சுவையா இருந்துச்சா? சிம்ரனி சூர்யா ஆட விட்டு தகதக பாடி கிண்டல் பண்ணிவிட்டான். மனசார சொல்லு, மனசார என்ன ஐடியாவில் பண்ண? என்ன மாலமங்கப்பட்டான்னு பண்ணியா, இந்த சட்டையர்கா பண்ணியா? உண்மையை சொல்லு. தக 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 என ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. இந்த பாட்டில் நான் உயர விட்டு நடிச்சிருக்கிறேன். மகனே நீ பழி வாங்கிட்டியாடா. அந்த பிதாமரில் வந்து சிம்ரனி சூர்யா ஆட விட்டு தகதக பாடி கிண்டல் பண்ணிவிட்டான். மனசார சொல்லு, மனசார என்ன ஐடியாவில் பண்ண? என்ன மாலமங்கப்பட்டான்னு பண்ணியா, இந்த சட்டையர்கா பண்ணியா? உண்மையை சொல்லு. எதுக்காக பண்ணீங்க அந்த பாட்டு? பாட்டு டான்ஸ் காமெடியாக பண்ணி வச்சுட்டீங்க இந்த பாட்டு. பார்க்கவே ரொம்ப உங்களோட ஆட்டமும் மற்றவங்களோட கூட ஆடுறவங்களோட ஆட்டமும் ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. பாவி உலகம் பூரா பொண்டாடின ஆனந்த நடத்த நகைச்சுவையாக இருந்துச்சா? உன் மேலே கேஸ் போட போகிறேன் நான். என்னையா இப்படி சொல்கிறாங்க? நான் வந்து கமல்ஹாசன் மாதிரி ப்ரொஃபஷனல் டான்ஸர் கிடையாது. ஆனால் 1972 காரைக்கால் அம்மையார்னு ஒரு படத்தை ஏபி நாராயணன் எடுத்தார். அதில் வந்து காரைக்கால் அம்மையாரை வந்து கேபி சுந்தராம்பாள் அம்மையார் நடித்தாங்க. அம்மையாரில் நடிக்கும்போது சம்பளம் வந்து 1953 4 லட்சம். 4 லட்சம் சம்பளம் வாங்கின ஒரே லேடி கேபி சுந்தராம்பாள் தான். அந்த அம்மா பாட்டு பாடி கண்ணதாசன் வந்து எழுதி அந்த அம்மா பாடி நானும் ஸ்ரீவித்யா அவர் நடித்த பாட்டு ஒரு சாத்தியமான பாட்டு. இன்றைக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் போய் நீங்கள் ஜஸ்ட்டு தக 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 நான் ஆடவா அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாட்டு வந்துடும். நேற்று கூட அந்த பாட்டு நான் கேட்டு வந்தேன். நான் கடவுள் படத்தை முந்தாள் பார்த்துட்டு நைட்டு பூரா தூங்கவே இல்லை. மிஸ்கின் சொன்ன மாதிரி இவருக்கு கதையெல்லாம் பெருசாக தேவையே கிடையாது. ஒரே சம்பவம். பையனை கொண்டு போய் காசியில் விட்டு வந்துட்டான். அப்போ 15 வருஷம் கழிச்சு போய் மீட் பண்ணுறான். அவன் கிட்டத்தட்ட துறவி ஆகிட்டான், அகோரி ஆகிட்டான். இங்கே வந்து கூட அவனுக்கு குடும்பத்து மேலே ஒரு பற்றுதல் வரல. அதோட அந்த கேரக்டர் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த உலகத்துலேயே வந்து பிச்சைக்காரங்க யார் இருக்காங்களோ, குரூபியாக உள்ளவங்க, அங்ககீனம் உள்ளவங்க, கண்பார்வை இல்லாதவங்க, கைகால் இல்லாதவங்க, அந்த மாதிரி ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி ஒன்றா சேர்த்து வச்சு வியாபாரம் பண்ணுற கேரக்டர் வச்சு ஒரு படம். அதுதான் மொத்தமாக படம் போடுறாங்க. அந்த படம் மாதிரி யாருமே நினச்சி எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான படம் நான் ஏற்று பார்த்தேன். சேது படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி வந்து அந்த படத்துக்கு இப்படி பாராட்டு கிடச்சதுனால மறக்கவே முடியல. அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சொல்ல முடியுமா? செல்ஃபோன் இல்லாத டைமு வந்த வீட்டுக்கு வந்த ஃபோன் காலில் வயசானவங்க லேடி, அவங்களுக்கு குழந்தைய யாரும் வாரிசு எதுவும் இல்லை போல இருக்கு. ஆனால் கொஞ்சம் சொத்து பத்துகள் இருந்திருக்கும். உனக்கு இதை நான் ஏதாவது பண்ணணும், என்னோடய நிலம் கொஞ்சம் இருக்குது, நான் தரட்டுமான்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது ஃப்ரீயாக. அதெல்லாம் வேண்டாம்மா, நீ ஏதாவது அநாத ஆசிரமத்தில் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன்.